நேற்றிரவு இங்கே நான் இந்த விடுதயத்தில் கலந்து கொண்டேன். எங்களுடைய சகோதரர் ஞானேஷ் அவர்கள் என்னை பற்றி சில வார்த்தைகள் சொன்னார்கள், என்னிடத்திலே கற்றதாக சொன்னார்கள். அதை விட இன்னும் சகோதரங்கள் என்னிடத்திலே கல்வி கற்றவர்கள் உங்களுடைய இந்த இறைபக்தியும் இந்த வழிபாட்டு முறைகளும் உண்மையிலேயே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வள்ளுவர் சொன்னார், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லென்னும் சொல். தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேரையும் நாங்கள் மறக்க இயலாது. அவர் உருவாக்குறதுல மாதா விளங்கும் உங்களுக்கு, பிதா குரு தெய்வம். குரு என்ற ஸ்தானத்திலே நான் நின்று, எழுத்தறிவித்தவன் இறைவன் என்ற அந்த நிலையிலே நின்று, அந்த காலத்தில் ஏதோ சொல்லிக் கொடுத்த காரணத்தால் எந்த விதமாகவோ அவர்களுக்கு நான் கொடுத்த அந்த அறிவு இன்று இந்த இடத்திலே கொண்டு வந்து விட்டிருக்கிறது. எனவே நானும் பெருமைப்படுகின்றேன். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்றதிலே நானும் பங்காளியன். மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். இந்த மகன்மார் தந்தைமாருக்கு எப்படி நன்றி சொல்லணுமென்றா, இந்த மகனை பெற்றதற்கு இவன் தந்தை என்னோற்றான் கொல், என்ன தவம் செய்தான் என்று மக்கள் கதைக்கணும். நாம் தாய்மாரை மறந்து விடலை. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று எனக்கு தான் சொன்னார். ஆகவே இந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்ன்றா, இவன் தந்தை என்னோற்றான் கொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, மகன் மகள் தன்னுடைய பெற்றோருக்கு ஆற்றுகின்ற உதவி எப்படி இருக்கணும் என்றா, மற்றவர்கள் உங்களை பற்றி இவன் தந்தை என்னோற்றான் கொல், இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தான் என்று மக்கள் கதைக்கும். அதை நான் பார்க்கின்றேன், இங்கே 2ஐயும் பார்க்கின்றேன். அந்த வகையிலே நான் சந்தோஷப்படுகின்றேன். இறைவன் என்னை இங்கே அழைத்து இந்த நல்லொரு விடயத்தை தந்தமைக்கார். அடுத்த விடயமாக, நான் என்னுடைய மகள் அஜூன், அவள் இதுக்கு கூப்பிட்டிருந்தா வர சொல்லி, அப்போ என்னுடைய சுயமாக நான் இதிலே உங்களை நான் குறையாக சொல்லவில்லை, ஆனால் என்னுடைய குடியை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய இறைவனோடு நான் கதைத்து கொண்டு இருக்கிறேன், அவரோடு நான் தள்ளா வைத்து கொண்டு இருக்கின்றேன். என பல தடைகள் வந்தன, அத்தனை தடையும் அவரால் முறியடிக்கப்பட்டன. நான் செய்வின சூனியம் மந்திரம் நூல் கட்டி இவன்கிட்ட போகல. எனக்கு எத்தனையோ தடைகள் வந்து அத்தனையிலும் நான் இறைவனோட தான் கட்டி பிடிச்சோம் நிற்கிறோம். அந்த துடத்தோடு நான் நிற்கிறேன். ஆக இந்த பிள்ளை இதுக்குள்ளே வரும்போது நான் ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன், மனத்தால் சரியான வேதனைப்பட்டேன். அதுக்கு பிறகு நான் நினைத்தேன், அவருடைய கணவன் இதுக்குள்ளே இருக்கிறதால அவள் இந்த இதுக்குள்ளே போக வேண்டியது நியாயம். நான் இன்றைக்கு இருந்து நாளைக்கு இறந்து போகிறாள். அவர்கள் தங்களுடைய தாய் புருஷனோட பிள்ளைகளோட ஒரு இடத்துல ஒருங்கிணைந்து போக வேண்டியவர்கள். அந்த வகையில் அவள் அந்த முடிவை எடுத்துக்கொண்டால் அதை நான் ஏற்றுக்கொண்டேன். சரியோ பிள்ளையோ ஏற்றுக்கொண்டேன். அந்த வகையில் இருக்கும்போது நேற்று எனக்கு இந்த அறிவித்தலை தந்தார்கள், நான் ஞானஸ்தானம் பெற போகிறேன், நீங்கள் வாங்கணும். அந்த வகையிலே நான் வரதாக சொல்லிட்டு, அப்போ சொன்னால் எனக்கு தனக்கும் புரிதனுக்கு முந்தின நாள் ராவில் இருந்து இதுவரையும் தாங்க உபவாசம் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அது தொட்டு மனது, இது விளையாட்டு வேலை இல்லை. அவள் சொன்னதுலேருந்து நானும் உபவாசம் தான் இருந்தேன். நேற்று இங்கே அந்த 9 மணி முடியும் வரையும் தண்ணியை மட்டும்தான் குடித்தேன், வேறு ஒன்றுமே நான் செய்யலை. எத்தனை அங்கேயெல்லாம் பெரிய விருந்தெல்லாம் போட்டு அவங்கெல்லாம் சாப்பிடுத்தாங்கன்னா நான் சாப்பிடலை, எனக்கு பசிக்கவும் இல்லை. என்னடா அப்படி தான் உள்நினைந்தேன். என்னோட இறைவனோட சேர்ற ஒரு பிள்ளையோட நானும் அந்த சப்போர்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக வந்து உங்களுடைய இதுகளெல்லாம் நான் பார்த்தேன். எத்தனையோ விதமான அனுபவங்கள், உங்களுடைய சாட்சிகளெல்லாம் நான் பார்த்தேன். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதோடு இங்கே ஒரே நிகழ்த்தி அந்த செய்தியை கொடுத்தவர்களை நான் சிந்திச்சு பார்க்குறோம். ஞானேஷ் மட்டுமல்ல, இங்கே வந்த அத்தனை பேர் இன்றைக்கு பார்த்தேன், அத்தனை பேர் அவருடைய இறைவனுடைய ஞானம் எந்த அளவுக்கு அவர்களை பொழியப்பட்டிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொற்களும் என்னப்பட்டது. அடுத்ததாக எனக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுதாங்க. இவ்வளோ காலம் எனக்கு ஒன்றும் நடக்கலை. இப்போ இதை ஒன்று வந்துட்டு சரி
அப்போ அதில் அந்த அவர் சொன்னால் இவங்கெல்லாம் வந்து உங்களை செவிக்க போகிறாங்களாம் பாப்பா, விடுவீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன், என்ன பிரச்சனை விசர்கா நீ வந்து செவிக்க சொல்லணும்னு சொல்லி. என்ன கேள்வி என்றால், எங்களுடைய ஆட்கள் சில பேர் இப்படியான ஆட்கள் வரும்போது வரவேணாம் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு அச்சம் இவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கேன். எல்லாத்துலேயும் நல்ல காரியம் எங்கே இருக்கிறதோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக தான் இருக்கேன். இப்போ அந்த வகையில் இவர்கள் வந்து என்னை செவித்தான். அந்த நேரத்தில் சரியான கஷ்டமாக இருந்தது எனக்கு. 3 மாதம் படுக்கையை விட்டு எழும்பக்கூடாது, நடக்கக்கூடாது, சைக்கிள் ஓடக்கூடாதுன்னெல்லாம் பெரிய வார்னிங் எனக்கு. இப்போ உண்டு, என்னுடைய நர்ஸ் பிள்ளை உண்டு, அல்லது பிள்ளை திரும்பியும் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு வாங்கணும். கிடந்தான். ஆனால் இவர்கள் வந்து செவித்த போது ஆறு வந்தார்கள், இப்படி செவித்தார்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது. செவித்தது மட்டும் காதுக்க விழுந்தது. பட்டு செவித்து கொண்டு இருக்கிறார். செவித்த முடிய அவர்கள் போயிட்டார்கள். நானும் இறைவனும் கொண்டாடுறோம். ஆனால் எனக்கு மனதுக்கு தொட்டது என்னென்னா, இந்த 4 பேர் 10 பேர் வந்து அதில் நின்று செவித்து ஒரு சகோதரத்துக்கு தங்களுடைய சகோதரத்துடைய தகப்பனுக்காக வந்து ஒன்றிணைந்து செவித்தது என்னுடைய உள்ளத்தை தொட்டு. கடைசி நான் கூடிய விரைவாக இது சுகமடைந்து போயிட்டு. ஆமாம். இவர்கள் நினைக்கிற அளவுக்கு என்னுடைய பிள்ளைகள் சொன்ன மாதிரி அந்தளவு காலம் கடத்தையில் நான் இடையிலேயே நான் சாய்க்கு எடுத்து என் பாட்டுக்கு ஓட வலிக்கு எடுத்தான் பேசினான். ஆனால் எனக்கு சுகமாகிறது எனக்கு தெரியுது. அந்த சுகம் உங்களோட சிவத்தாலையும் இருக்கலாம், நாங்கள் இறைவனோட சிவத்தாலையும் இருக்கலாம். ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து இறைவனோட கேட்டதால் இந்த பிச்சையை அவர் எனக்கு தந்திருக்கிறார். அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். அடுத்ததாக இங்கே அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். அதற்காக இந்த உங்களுடைய இதை பார்த்தேன். நேற்றைய செய்தியிலே எனக்கு ஒரு செய்தி உங்கள்கிட்ட இருந்து கிடைத்தது. நான் ஞானேஸ்வரன் சொல்கிறேன், நீங்கள் மூப்பர் சொல்கிறீங்க. என்ன பொறுத்தவரை ஞானேஸ்வரன் மாணவன். அப்போ அந்த வகையில் நேற்று அவருடைய செய்தியிலே எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. நாங்கள் மனிதர்கள், மனிதன் பலவீனம் என்ற ஒரு சொல்ல நீங்களும் தான் சொல்கிறோம், நாங்களும் தான் சொல்கிறது. நீங்கள் சொல்கிறீங்களோ எனக்கு இப்போ தெரியாது. நாங்கள் நியாயமானாக்கள் இதுவரை காலம் 72வது வயதில் நிற்கிறான். இப்போவும் எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. குடிகாரனும் அதான் சொல்லுவான், சண்டை பிடிக்கிறவனும் அதான் சொல்கிறான். எல்லாம் பொண்டாட்டி பிடிச்சோம் சண்டை பிடிக்கிறவங்களும் சொல்லி போய்ட்டு ஐயோ நான் பலவீனம் தானே, அப்போ நான் குடிச்சு போட்டோம் அடிச்சு போட்டோம் குடிய சொல்கிறான் குடித்தான். இன்னொருனோட குளவல் பாட்டிக்கு போகிறவங்க சொல்லலாம், மச்சான் குறனைக்காது தண்ணி அடிச்சுட்டேன் அதனால மனுஷன் பலவீனம் தெரியும் ஆச்சியும் குடிக்க நினைப்பான். இவனுக்கு குடிச்சு போட்டு தான் இவனுக்கு கொடுக்கணும் முறையான். குடித்த முற்பாடு அந்த ஆத்திரம் முழுக்க தீர்க்கணும். தீர்த்தவொடனே குடிக்காதவனுக்கு வாங்கி காட்டுறான். காட்டி போட்டு போனோடனே அடுத்த நாள் வந்து சொல்லலாம், மச்சான் குறனைக்காத நான் பிளவீனன், மனிதன் பிளவீனன். இதை நியாயப்படுத்துறதுக்கு போதிய அளவுக்கு இவ்வளோ அளவு நாங்கள் கடத்தி கொண்டு போயிட்டோம், நானும் தான். ஆனால் இவருடைய செய்தி நேத்தனங்க நல்லா பிடிச்சி அதை சொல்லிட்டு சொன்னார். என்னை பொறுத்தவரையிலும் அந்த கொள்கைக்கு நான் சப்போர்ட் இல்லைன்னு சொன்னேன். என்னை பொறுத்தவரை அதுக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னேன். உண்மையாக நான் அதை சந்தோஷத்தோட நன்றியோட பாராட்டுவேன். அதுக்கு இறைவன் அந்த செய்தியை நான் ஆகவே இந்த என்னோட பார்த்தேன். நான் 5:30 மணி ரேடியோ போகிற விசுவவாணி போகும்போது நியாயமான விஷயங்கள் போகிறது. அப்போ நான் என்னுடைய ஆட்களுக்கு தான் சொல்கிறது, உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அப்படி இங்கே நினைக்கிறீங்க. அப்போ விசுவானி கேட்குறோன்னே ஒரு சபையான் அப்படியெல்லாம் கேட்குறவங்க இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் விடுவோம். ஆனால் செய்தியை நான் பார்த்தேன். நான் வளமையாக சொல்லிக்கொண்டு வாரது, நான் நல்லவன் இல்லை கெட்டவனும் இல்லை, ஒரு 50% நல்லவன், மிச்சம் 50% கொஞ்சம் அப்படி இப்படித்தான் நான் தேண்டிக்கிறேன், முயற்சிக்கிறேன். ரெண்டு சொல்லி எல்லாரும் மாஸ்டர் நல்லாள் மாஸ்டர் நல்லாள்னு சொல்ல அதையும் கேட்டுக்கண்டு அப்புறம் நான் சொல்லிடுறது பயத்தில். கடவுளுக்கு இவங்களை என்ன பெரிய ஆளாக்குறாங்க. அந்த பேதுருவாக்கள் எல்லாம் அந்த அவருடைய போதனையில் வந்து சுகம் பெற்றோன்னு சொன்னோன்னே அவன் உடனே பயத்தில் ஆண்டவிட காட்டினாங்களே, அது மாதிரி சொல்லிக்கிறது. ஆனால் அவர் எனக்கு அன்றைக்கு ஒரு செய்தி தந்தார், இங்கே நீ சேட்டைக்கு விளையாடாத, காட்டாத, நீ நல்லவனாக இருந்தால் நல்லவனாயிரு, கெட்டவனாக இருந்தால் கெட்டவனாயிரு. நீ நல்லவனாக இருந்தால் 100க்கு 100 நல்லவனாவா, இல்லை கெட்டவனா 100க்கு 100 பசாதோட இல்லை, சாத்தானோட இல்லை. இதை முடிவெடுக்க ஒன்றும் பொறுத்தது அருமையான விடயம். அன்றைக்கு நான் வெளிப்பேன். அதுக்கப்புறம் நான் இப்படியான கதைகள் தயக்கிறேன் இல்லை. நான் அரைவாசி நல்லவன், காவாசி கூடாதவன் சொல்கிறேன் இல்லை. ரொக்திகை இப்போ சிரிக்கிறாள் அங்கே வந்தால் எனக்கு இருக்குது விளையாட்டு. அப்போ இவ்வளோ மற்ற இன்றைய செய்தியில் நீங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்ட செய்தியில் கொண்டு வந்தது,
அது எனக்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு ஃபாதர் சொன்ன ஒரு கதை. 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ போனால் அவ்வளோ கிரவுடில் கொண்டு போய் இயேசு போய் கொண்டு இருக்கிறார், தொட்டார், அவ்வளோ சோமன். இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அப்போ பயந்து அவ்வளோ சொல்கிறான். அப்போ இவருடைய விசுவாசம் நீ இவ்வளவு நம்பிக்கையோடு என்னோட வந்தியே சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொன்ன கதை. நாங்கள் எல்லாருமே நற்கருணையாக இருந்துறோம், நாங்கள் எல்லாருமே நற்கருணையாக இருந்துறோம். எங்களுடைய உள்ளத்தை இறைவன் தான் அறிவோம். ஸ்டைலாகவும் ஃபேஷனாகவும் நாங்கள் நற்கருணை இருந்தாலும் உள்ளா இருக்கிறாங்க. ஆனால் இயேசு யாரை தொடுறார்? எல்லாரும் போய் இயேசு இடித்துக்கொண்டான்னு தெரிஞ்சாங்க அந்த காலத்தில். இயேசு போன ஒரு இடமெல்லாம் போன சரங்கள் முழுக்க இடித்து அவரை நெரிச்சுக்கொண்டு போன அந்த இடத்துல அவர் திரும்பி பார்த்து கேட்கலன்னு யார் தொட்டாங்க? ஆனால் அந்த அவள் குறித்தொழ்வை தொடும்போது அவருடைய சக்தி போனதை அவர் உணர்ந்திருக்கார். அந்த உணர்வின் காரணத்தால் அவர் கேட்டார், என்னை தொட்டது யார்? அது மாதிரி நாங்கள் என்னை பொறுத்தவரை என்னுடைய திருவுணவில் அங்கே பூச நேரத்தில் நான் அதை தட்டி கேட்டுக்கிறது, நீ போகிறா இது செய்கிற சரியான வேலையா, இறைவன் என்ன தொடுவாரா, அதை மனச்சாட்சியை பார்த்துக்கணும், போகணும்னு யோசிக்கணும். நீங்களும் இன்றைக்கு அந்த விடயத்தை யோசிக்கிறீங்க. இப்போ என்னென்னா செய்திகள், விதைகள் விதைக்கப்படுகின்றன. அதான் அந்த செய்தி. விதைகள் விதைக்கப்படுகின்றன. அந்த விதை எந்த நிலத்திலே எப்படி விழுந்து எப்படி வளருது என்பது அது நம்ம பொறுத்தது. ஆனால் நல்ல அருமையான விதைகள் தாராம், விதைகள் அருமையாக தாராம். அந்த நிலம் எப்படிப்பட்டது நம்ம பொறுத்தது, அது உங்களுக்கு தான் பொறுத்து. சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக உங்கள் கடவுள் நான் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் மேடம். ஆமேன். கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நிச்சயமாய் இந்த தகப்பனாரை ஆமேன் இன்னும் தேவன் சந்திப்பார். நாங்கள் இது முதல் கொண்டு இந்த தகப்பனாருக்காக, இது அஜுனுடைய தகப்பன் மாத்திரமில்லை, இது முதல் கொண்டு நாங்களும் என்ன செய்வோம், எங்களுடைய தகப்பனாகவும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாங்கள் என்ன செய்வோம், தேவனிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இவருடைய கடைசி காலத்திலே இன்னும் அதிகமான ஞான வெளிச்சத்தை கேட்கவும். நாங்கள் ராத்திரி இவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நானும் ஒரு சகோதரனும் அவருக்கு கடைசியாக